திருக்கச்சி நம்பிகள் வருகிறாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். சரிதான். என்னவாயிற்று உமக்கு? அன்றாடம் குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் வருபவர் தானே அவர். இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடப் போகிறார். நாம் அழைத்த அவர் வரதனை தரிசிக்க வர வேண்டும். அவருக்காக நீங்கள் காத்திருப்பது விசித்திரமாக இருக்கிறது. இல்லை சுவாமி, என் செய்கையில் ஒரு விசித்திரமும் இல்லை. திருக்கச்சி நம்பிகள் இந்த 2 நாட்களாக இங்கு வராதுதான் விசித்திரத்திலும் விசித்திரம். என்ன சொல்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பிகள் 2 நாட்களாக கோயிலுக்கு வரவில்லையா? ஆம் சுவாமி, அதனால்தான் காத்திருக்கிறேன். ஒருவேளை நந்தவனத்திற்கு சென்றவர் அங்கேயே தங்கி இருப்பார். இன்று வழக்கம் போல் வந்தாலும் வந்து விடுவார். திருக்கச்சி நம்பிகள் நந்தவனத்திற்கு போகவில்லை, இங்கேயே காஞ்சியம்பதியில் தான் இருக்கிறார். ஆனால் கடந்த 2 நாட்களாக கோவிலுக்கு வர முடியாமல் என்ன சூழல் என்றுதான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நீ சொல்வது ஆச்சரியம்தான். நானோ 2-3 நாட்களாக ஊரில் இல்லை. எனவே விவரமும் தெரியவில்லை. 2 வில்லு வண்டிகள் ஏலத்திற்கு வரவுள்ளது. அது விஷயமாக சென்று விட்டேன். நீர் வில்லை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்? இப்போதெல்லாம் அதை யாரும் உபயோகிக்கும் வழக்கமே இல்லையே. பட்டரே, நீர் வசத்திலே இல்லை போல் இருக்கிறது. நான் வில்லு வண்டி ஏலத்திற்கு வருவதை பற்றி சொன்னால் நீர் ஏதோ வில்லையும் அம்பையும் பற்றி பேசுகிறீர். ஓ, அப்படியா? மன்னிக்க வேண்டும். புத்தியில் திருக்கச்சி நம்பியை தவிர எதுவும் புக மறுக்கிறது. இவ்வளவு ஆதங்கம் அவர் வருகையில் இருக்கும்போது நேற்றே நீர் அவர் இருப்பிடத்திற்கு சென்று பார்த்து வந்திருக்கலாம் அல்லவா? நேற்று மாலை அவரை அவர் இருப்பிடத்திலேயே சென்று பார்த்து விடலாம் என்றுதான் கிளம்பினேன். என் மைத்துனன் நிறைய சேவார்த்திகளோடு கோயிலுக்கு வந்து விட்டான். அவர்களுக்கெல்லாம் தரிசனம் செய்து வைத்து அனுப்பி வைக்கும் போதே வெகு நேரம் ஆகிவிட்டது. அதற்கு மேல் அங்கு சென்று அவரை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை. சரி, இன்றாவது போய் பார்த்து விட்டு வாரும். இன்று அவரே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். இல்லை பட்டரே, தாங்கள் எதிர்பார்த்தது போல் திருக்கச்சி நம்பிகள் இன்றும் கோயிலுக்கு வரப்போவதில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அங்கே பாருங்கள். நம்பிகளின் உதவியாளன் சாரதிதான் மாலையோடு வந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் திருக்கச்சி நம்பிகள் வரவில்லை என்றுதானே அர்த்தம். வணக்கம் சாமி. வாப்பா சாரதி, நீ மட்டும்தான் வந்திருக்கிறாயா? திருக்கச்சி நம்பிகள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறாரா? அவரு வரலிங்க சாமி, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னப்பா சொல்கிறாய் நீ? திருக்கச்சி நம்பிகள் ஊரில் தான் இருப்பதாக பட்டர் சொன்னாரே. ஊர்ல தான், இதே ஊர்ல தான் அவரோட மடத்துல தான் இருக்காரு. ஆனா அவர் வரல சாமி. இந்த மாலைய பட்டர் சாமி கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார் சாமி. இந்தாங்க சாமி. திருக்கச்சி நம்பிகள் வராததற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா சாரதி? என்னன்னு சொல்றது சாமி, அவரு போக்கே வினோதமா இருக்கு. நீங்களும் கோயிலுக்கு வாங்க சாமின்னு கூப்பிட்டேன். அன்னைக்கு கால்ல பட்ட காயம் ஒரே வலியா இருக்குன்னாரு. இன்னைக்கும் உபவாசம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. குருநாதர் முகத்துல அந்த கலையே இல்ல சாமி. எதையோ பறிகொடுத்த மாதிரி எங்கேயோ ஏதோ கவனத்திலேயே இருக்காரு. முகம் அப்படி வாடி இருக்கு. நீ அவருடைய நிலைமையை சொல்கிறாய். இங்கோ கர்ப்ப கிரகத்தில் அகல் விளக்குகள் எரிகிறதே தவிர வெளிச்சம் பிரகாசிப்பதாக தெரியவில்லை. இருள் கவ்வியது போன்ற ஒரு பிரம்மை. சடகோபன் அவர்களே, நேற்று கூட சாரதி இதே போல் மாலையை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் மாலையை வரதனுக்கு சற்றே சிறிது நேரத்திற்கெல்லாம் மாலை வாடிவிட்டதை கண்டேன். இதற்கு முன்பெல்லாம் இப்படி ஆகியதில்லை. மாலையோடு அந்த வரதனின் திருமுகமும் வாட்டமடைந்ததைப் போல உணர்கிறேன். நாளையாவது வருவாரா சாரதி? சொல்ல முடியாது சாமி. அவர் ரொம்ப சோர்வா இருக்காரு. பேச்சு கணீர்னு வரல. பாசுரம் பாடிக்கிட்டே கிடுகிடுன்னு மாலையை கட்டிடுவாரு. ஆனா அடியே இப்போ 3 மாலையை கட்டி முடிக்கிறச்ச அவரு 1 மாலையை தான் கட்டி முடிக்கிறாரு. அப்படி ஒரு பலையனும் அவரோட முகத்திலையும் உடம்புலையும் தெரியுது சாமி. எதையும் கேட்க முடியல சாமி. திடீரென்று திருக்கச்சி நம்பி சுவாமி இப்படி நடந்து கொள்ள என்ன காரணம்? ஒன்றுமே புரியவில்லையே. கவலைப்படாதீர்கள் பட்டரே, வாருங்கள் சன்னதிக்கு செல்லலாம். நம்பிகள் கொடுத்த மாலையை வரதனுக்கு சமர்ப்பிப்போம். அவனே ஒரு நல்ல வழியை காட்டட்டும். சரி சாரதி, நீ புறப்படு. நாளை அவரை இங்கு மிகவும் எதிர்பார்க்கிறோம் என்று அவரிடம் தெரிவித்து விடு. சரிங்க சாமி. வாரும் சடகோபரே.
உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. மேகவல்லி, உன் தளிகை மிகவும் ருசியாக இருந்தது. பெருமாள் உங்கள் இருவருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கட்டும். மேலும் நீங்களோ ஆச்சாரியாரின் ஆன்மீக புத்திரன். அதைவிட பெரிய பேறு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? என்றென்றும் அவருடனே நீங்கள் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். சற்று பொறுங்கள் மேகவல்லி. குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு புடவையெல்லாம்? நீங்கள் கொடுத்த போஜனமே போதுமானது. சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. திண்ணையில் உங்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு பந்தம் ஏற்பட்டதைப் போல் உணர்ந்தேன். ஆச்சாரியரை தாங்கள் காணச் சென்றிருந்தீர்கள் என்று அறிந்ததும் அந்த பந்தம் மேலும் வலுவடைந்தது. அவரை தரிசிக்க முடியவில்லையே என்று தாங்கள் வருந்த வேண்டாம். வேண்டுமானால் அடியேன் உங்களுடன் ஸ்ரீரங்கம் வருகிறேன். நிச்சயம் அவரை சேவிக்கலாம். இல்லை இல்லை, அது முடிந்து போன கதை. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். சரி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்துக் கொள்கிறோம். என்றும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். இந்த குங்குமச்சிமிழும் உங்களுக்குத்தான். புடவையே போதுமே மேகவல்லி. நீங்கள் நிறைந்த சுமங்கலி. உங்களுக்கு இந்த குங்குமச்சிமிழை கொடுப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்தவுடன் புறப்படக்கூடாது என்று சொல்வார்கள். சற்று அமருங்கள், இதோ வந்து விடுகிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் அகத்திற்கு வரலாம். உங்களைப் போன்ற முதிர்ந்த வயதானவர்களை உபசரித்து சேவிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணுகிறோம். உன்னுடைய அன்பான சொல்லே மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. இதன் பிறகு நான் எங்கு இருப்பேன், எப்படி இருப்பேன்? அந்த பரந்தாமன் தான் வழிவகுக்க வேண்டும். இந்தாருங்கள், பரந்தாமனே உங்களை தேடி வந்திருக்கிறான். பெற்றுக்கொள்ளுங்கள். இது பழமையான விக்கிரகம் போலிருக்கிறதே. ஆமாம், இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் ஆச்சாரியார் அடியேனுக்கு பிரத்யேகமாக திருவாராதனம் செய்ய கொடுத்தார். இதை பூஜை அறையில் மற்ற விக்கிரகங்களுடன் வைத்து சேவித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட திருவுருவத்தை எனக்கு ஏன் தருகிறீர்கள்? நான் யாரென்று கூட உங்களுக்கு தெரியாது. சற்று முன்பு கூறியதுதான். சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. இருந்தாலும் இதை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் காரணம் இல்லாமல் இல்லை. ஆச்சாரியரை சந்திக்க முடியவில்லையே என்று தாங்கள் கூறியதும் தங்கள் முகத்தில் இருந்த வேதனையை அடியேன் கவனித்தேன். மீண்டும் அவரை பார்க்கப் போவதில்லை என்ற வைராக்கியமும் உங்கள் குரலில் துணித்தது. அடியேன் ஆச்சாரியரின் ஆன்மீக புத்திரன் என்றதும் உங்கள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தேன். இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது நம்மிடையே ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அதனால்தான் இதை உங்களுக்கு தருவது என்று தீர்மானித்தேன். இது சாதாரணமான விக்கிரகம் அல்ல. பரந்தாமனே உங்கள் பக்கத்தில் இருப்பதாக நீங்கள் கருதலாம். அதேபோல் ஆச்சாரியரிடமிருந்து பெற்றதால் அவருடைய ஆசியும் இதில் கலந்துள்ளது. இந்த வடிவில் ஆச்சாரியரை நீங்கள் தினமும் பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும்
சஞ்சலம் அடைந்திருந்த என் மனதிற்கு சற்று சமாதானத்தை அளித்திருக்கிறது. மேகவல்லி, இதனை உள்ளே வை. சரி, நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன். சரி தாயே. வருகிறேன் மேகவல்லி. லோகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சிலர் அதை மனதில் பூட்டி வைப்பார்கள், சிலரது முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்துவிடும். இவர்களும் அப்படி ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஏதோ நம்மால் முடிந்ததை செய்தோம் என்ற திருப்தி. அரையர் வருகிறார். வந்தனம் அரையரே. வந்தனம் சுவாமிகளே. என்ன சுவாமி, நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரப்போகிறோம் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. அகத்திற்கு ஒரு அதிதி வந்திருந்தார்கள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பினோம். நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அதிதிகளாக வந்து கொண்டிருப்பது எங்களது பாக்கியம். அதுதான் காகங்கள் ஓயாமல் கரைந்து கொண்டிருந்தன போலிருக்கிறது. சரி, வாருங்கள், உள்ளே வாருங்கள். 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 இந்தாருங்கள் மன்னி, இதில் பூவும் பழமும் இருக்கிறது. அரையரே, உட்காருங்கள். என்ன அரையரே, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் என்று வருவீர்கள். இன்று அதிசயமாக வந்திருக்கிறீர்கள், அதுவும் தம்பதி சமேதராக. நாங்களாவது ஆடி அமாவாசை என்று வருகிறோம், நீங்கள் அது கூட வருவதில்லை. அப்படியே வந்தாலும் மன்னியை அழைத்து வருவதில்லை. சரி, அடுத்த முறை வரும்பொழுது உன் மன்னியையும் அழைத்து வருகிறேன், போதுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தோம், நீங்கள் வருவதாக இல்லை. அதுதான் நாங்களே உங்களை தேடி வந்து விட்டோம். இருங்கள், பருகுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன். மன்னி, அதெல்லாம் இப்பொழுது ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இருங்கள். உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். பேசிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறீர்கள், சரி. ஆனால் அரையர் காரண காரியம் இல்லாமல் வரமாட்டாரே. என்ன அரையரே? அதுவும் ரங்கநாதரை பிரிந்து அவரை போற்றி கானங்கள் பாடி அபிநயம் பிடிக்காமல் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதே. அரையரே, எப்படிப்பட்ட சேவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அந்த சேவையை விட்டு வர இயலுமா? நீங்கள் பிரிந்திருந்தாலும் உங்களை விட்டு அந்த ரங்கநாதரால் இருக்க முடியுமா? அவர் வருந்த மாட்டாரா? அதையும் மீறி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கிய விஷயம் என்று தெரிகிறது. வந்த விஷயத்தை சொல்லுங்கள். உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் இப்பொழுது வந்திருப்பது ஆச்சாரியர் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான். ஆச்சாரியர் சம்பந்தமாகவா? அடியனின் தாயார் ஆச்சாரியரின் பூர்வாசிரம சகதர்மினி ஆச்சாரியரை பார்க்க வந்திருந்தார். அப்படியா? ஆனால் உங்கள் அம்மா ஊரில் உங்கள் தம்பிகளான பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பியுடன் இருப்பதாகத்தானே சொன்னீர்கள்? பல முறை தாங்கள் சென்று அழைத்தும் வர மறுத்து விட்டார்கள். ஆச்சாரியார் தன்னை விட்டு சென்றதும் நீங்களும் தெய்வக்கரசு நம்பியும் ஆச்சாரியரிடம் அடைக்கலம் அடைந்து விட்டதால் உங்கள் இருவர் பேரிலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடம் என்றல்லவா சொன்னீர்கள்? அது உண்மைதான். அடியேன் எத்தனை முறை அழைத்தும் தெய்வக்கரசு நம்பி அதே ஊரில் இருந்தும் அவன் கேட்டும் வரவில்லை. அம்மாவை பொறுத்தவரையில் தெய்வக்கரசும் அடியேனும் ஆச்சாரியாருடன் வந்து விட்டதால் அவர்களை விட்டு சென்று விட்டதாக அவர் நினைக்கிறார். பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பிக்கும் ஆச்சாரியாரிடம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அம்மாவுடன் யாராவது இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அம்மாவுடன் இருக்கின்றார்கள். அம்மாவும் எங்களிடம் வரக்கூடாது என்று வைராக்கியமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் ராணியாக இருந்தவர் அல்லவா? அம்மா ஆச்சாரியரை பார்க்க வந்திருக்கிறார்.
ஆனால் ஆச்சாரியரோ அவரை பார்க்க மறுத்து விட்டார். பிறகு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்ததாக தெய்வவாரி சுவாமிகள் சொன்னார். ஆனால் நாங்கள் சென்று தேடுவதற்குள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். சரி, ஏதாவது கஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கலாம் என்று அருகிலுள்ள கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று தேடினோம். அங்கு எங்குமே இல்லை. அதுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா என்று தேடி வந்தோம். அம்மாவிற்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. பொதுவாக அவ்வளவு எளிதாக அவர் வெளியே வரமாட்டார். அதுவும் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறார். தனியாக வந்திருக்கிறார். அதுதான் மேலும் கவலையை தூண்டுகிறது. ஏதோ மிக முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். ஆனால் அதுதான் என்னவென்று தெரியவில்லை. மீண்டும் அவரை பார்க்க முடியுமா இல்லையா என்று கூட தெரியவில்லை. இப்பொழுது எங்கு சென்று இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு விவரமும் இல்லை. கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது. இதோ பாருங்கள், அடியேனும் முடிந்தவரை தெரிந்த இடங்களில் எல்லாம் விசாரிக்கிறேன். உங்கள் தாயாரை அவசியம் கண்டுபிடித்து விடலாம். வேண்டுமானால் வீரநாராயணபுரம் செல்ல வேண்டுமானால் ஒரு முறை சென்று விட்டு வரலாம். சரி நம்பிகளே. மேகவல்லி, இவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு செல். இருவரும் கைகால் அலம்பி விட்டு வாருங்கள், அமுது செய்யலாம். வாருங்கள். மேகவல்லி. மேகவல்லி, நீ இவர்களை அழைத்துச் செல். அடியேன் யார் என்று சரி பார்க்கிறேன். சுவாமி, வாருங்கள். நீங்கள் தயங்காமல் அகத்திற்கு வரலாம். சற்று சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு புறப்படலாம். இல்லை இல்லை, வேண்டாம். இதுவே உங்கள் மகன் அழைத்திருந்தால் வரமாட்டீர்களா? நல்லா கேட்க தெரிஞ்சவங்கள விட, நல்லா பேச தெரிஞ்சவங்கள விட, நல்ல மனசு உள்ளவன் தான் குறையில்லாத மனுஷன் அப்படின்னு